கருணா விவகாரத்தின் ஒரு முக்கியமான கரும்புள்ளிதான் நிலாவினி விவகாரம். விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கருணா முரண்பட்டுக் கொண்ட பொழுது கருணா மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அவற்றில் மிக முக்கியமாக அந்த காலகட்டத்தில் மகளிர் அணி தளபதியாக இருந்து வந்த நிலாவினி என்ற பெண்ணுடன் கருணாவுக்கு இருந்த முறைகேடான உறவும் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டிருந்தது. உண்மையிலேயே என்ன நடந்தது? கருணாவுக்கும் நிலாவினிக்கும் இடையில் முறைகேடான உறவு என்ற குற்றச்சாட்டில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கின்றது? அந்த குற்றச்சாட்டு பற்றி கருணா ஏதாவது கூறியிருந்தாரா? இதுவரையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த குற்றச்சாட்டை அவர் மறுத்திருக்கின்றாரா? அந்த குற்றச்சாட்டு பற்றி நிலாவினி என்ன கூறினார்? ஒரு வரலாற்று பிறழ்வின் அடிநாதமாக அமைந்த கருணா விவகாரத்தில் முக்கியமான ஒரு உண்மையை தேடுகின்றது இந்த உண்மைகள் நிகழ்ச்சி. என்னுடைய 35 வருட ஊடக பயணத்தில் ஒரு மனிதனின் தனிப்பட்ட பிரத்யேக வாழ்க்கை பற்றிய விமர்சனத்திற்குள் நான் சென்றதே இல்லை. எந்த ஒரு மனிதனதும் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் நுழைந்து பார்ப்பது ஊடக தர்மம் அல்ல என்பதை நன்குணர்ந்து அதை ஒரு ஊடக நெறியாகவே நான் கடைபிடித்து வருகின்றேன். கருணா விவகாரத்தில் கருணாவுக்கும் நிலாவினுக்கும் இடையிலான முறையற்ற உறவு தொடர்பான குற்றச்சாட்டுக்களை எப்படி கையாளுவது என்கின்ற ஒரு தடுமாற்றம் நெடுங்காலமாகவே எனக்கு இருந்து வந்தது. கருணா நிலாவினி என்ற 2 இளைஞர்களது தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் நுழைந்து பார்ப்பது சரியா என்ற கேள்வி எனக்கு பல வருடங்களாகவே இருந்து வந்தது. ஆனால் இதில் என்னை கன்வின்ஸ் பண்ணிய ஒரு விடயம் என்னவென்றால், தமிழ் இனம் சந்தித்த மிகப்பெரியதொரு பின்னடைவுக்கு ஒரு வகையில் மூல காரணமாக இருந்த கருணா விவகாரத்தின் அத்தனை கூறுகளையும் நாம் பதிவு செய்தே ஆக வேண்டும் என்ற ஊடக அறந்தான். கருணா பிரிவுக்கு காரணமாக அமைந்த நிலாவினி விவகாரம் என்ற விடயத்தில் உண்மையிலேயே என்ன நடந்தது என்பதை எனக்கு எவ்வளவு தெரியுமோ அத்தனையையும் பதிவு செய்துவிட வேண்டும், அவ்வளவுதான். கருணா விவகாரம் என்பது கருணா என்ற ஒரு தனிப்பட்ட மனிதன் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் மாத்திரமல்ல. அது ஒரு இனத்தையே பின்னடைவுக்கு உள்ளாக்கிய ஒரு வரலாற்று இழுக்கு. ஒருவனின் தனிமனித ஒழுக்க மீறல், ஒரு தனி மனிதனின் திருமணத்தை கடந்த உறவு எப்படி ஒரு இனத்தையே பாதிக்கும் என்கின்ற வரலாற்று பாடம். அதனால் அந்த சம்பவத்தின் உண்மையான பக்கத்தை பதிவு செய்ய வேண்டியது ஒரு ஊடக கடமை என்று நினைத்துத்தான் கருணா நிலாவினி சம்பவத்தை இங்கு பதிவு செய்கின்றேன். அடுத்ததாக, கருணா மீதான குற்றச்சாட்டு ஒருவேளை பொய்யாக, வெறுமனே ஒரு அவதூறாக இருப்பதற்கான சாத்தியத்தையும் ஆராய்ந்து பார்த்திருந்தேன். ஒருவேளை கருணா அந்த விடயத்தில் நல்லவராக, ஒழுக்க சீலராக இருப்பாரோ என்கின்ற கோணத்திலும் ஆராய்ந்து பார்த்திருந்தோம். ஆனால் கருணா என்ற மனிதன் புலிகள் அமைப்பில் இருந்து பிரிந்து சென்றதன் பின்னரான காலப்பகுதியில் திருமணத்தை கடந்த பல உறவுகளில் அவர் இருந்ததை பார்த்தபோது அவரது நெறி பற்றிய சந்தேகம் ஏற்பட்டது. தனது முதல் மனைவியை கடந்து மற்றொரு பெண்ணை கருணா திருமணம் செய்து பிள்ளைகள் பெற்று தற்பொழுது வாழ்ந்து வருவதும் கருணா திருமணம் கடந்த உறவு பழக்கத்தை உடையவர் என்பதை நிரூபிப்பதாகவே இருக்கின்றது. சரி, இனி விடயத்திற்கு வருவோம். சாளி என்றும் நிலாவினி என்றும் அழைக்கப்பட்ட மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட மகளிர் படியணி தளபதி 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி கருணாவுடன் கொழும்புக்கு தப்பிச் சென்று 2 மாத காலம் அங்கு கருணாவுடன் தங்கியிருந்துவிட்டு கருணாவினால் கைவிடப்பட்ட நிலையில் 2004ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதி மறுபடியும் மட்டக்களப்புக்கு வருகின்றார். மட்டக்களப்பில் இருந்து விசாரணைக்காக நிலாவினி வன்னிக்கு கொண்டு செல்லப்படுகின்றார். வன்னியில் அவரை புலிகளது விசாரணை பிரிவு விசாரணை செய்கின்றது. கருணாவுக்கும் நிலாவினுக்கும் இடையிலான திருமணத்தை கடந்த உறவு குறித்தும் நிலாவினி விசாரிக்கப்படுகின்றார்.
அவர் வழங்கிய சாட்சி ஒளிப்பதிவு செய்யப்பட்டு தலைமைக்கு அனுப்பப்படுகின்றது. கண்ணப்பன் அண்ணன் என்ற ஒரு மூத்த உறுப்பினர் தான் நிலாவினியை விசாரணை செய்கின்றார். மேலும் பல முக்கிய உறுப்பினர்கள் அந்த விசாரணையின் போது கூட இருந்து நிலாவினியின் வாக்குமூலத்தை பதிவு செய்கின்றார்கள். நிலாவினியை விசாரணை செய்த 2 பேர் எனக்கு நேரடியாக தந்த தகவல்களைத்தான் கூடியவரை கண்ணியமாக இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். ஒருவர் தற்பொழுது இலங்கையில் இருக்கின்றார், மற்றவர் புலம்பெயர் நாடொன்றில் இருக்கின்றார். இவர்கள் இருவரும் நிலாவினி கருணா விவகாரத்தில் விசாரணைகளை மேற்கொண்டு அந்த அறிக்கைகளை தயாரிப்பதில் பங்காற்றியவர்கள். அதில் ஒருவர் கூறுகின்ற போது, தாம் முள்ளிவாய்க்கால் அவரத்தின் பின்பு ஸ்ரீலங்காவின் புனர்வாழ்வு முகாமில் இருந்தபோது ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் கருணா தொடர்பான அந்த தகவலை தன்னிடம் கேட்டு பதிவு செய்து கொண்டதாகவும் கூட கூறியிருந்தார். ஆக கருணா நிலாவினி விவகாரம் புலிகளுக்கு மாத்திரமல்ல, ஸ்ரீலங்கா தரப்புக்கும் கூட தெரிந்த ஒரு விடயம்தான். எனவே தமிழ் மக்களும் கூட அந்த விவகாரத்தின் சில பக்கங்களை தெரிந்து கொள்வது நியாயமான ஒரு ஊடக அறந்தான். ஜேசிக்ரூ எதிர்ச்சமர் காலத்தில் சிந்துபாத் என்கின்ற போராளி நிலாவினி தொடர்பான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். அது ஜேசிக்ரூ எதிர்ச்சமர் காலத்தில் வன்னியில் ஒரு காப்பரனில் நடைபெற்ற சம்பவம். நிலாவினியை தானே விசாரிக்கப் போவதாக கருணா கூறுகின்றார். பொறுப்பாளர் தளபதி என்ற நிலையை கடந்த உரையாடல் முதலாக அப்பொழுதுதான் நிலாவினிக்கும் கருணாவுக்கும் இடையில் நடைபெறுகின்றது. தண்டனை வழங்காது நிலாவினியை விட்டுவிடுகின்றார் கருணா. வன்னிச் சண்டைகள் முடிவடைந்து இருவரும் மட்டக்களப்புக்கு வருகின்றார்கள். சிறப்பு தளபதி என்ற ரீதியில் கருணாவுக்கும், மகளிர் படையணி தளபதி என்கின்ற ரீதியில் நிலாவினிக்கும் 2 சொகுசு வீடுகளை கட்டும்படி கருணா உத்தரவிடுகின்றார். கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் ஒரு நிகழ்வுக்கு சென்றுவிட்டு இரவு நேரம் இருவரும் ஒரு பிக்கப் வாகனத்தில் பாதுகாப்பு அணிகள் சகிதமாக தளம் திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். பிக்கப் வாகனத்தில் நிலாவினிக்கு அருகே அமர்ந்திருந்த கருணா ஒரு சந்தர்ப்பத்தில் நிலாவினியின் கரத்தை இறுக பற்றி பிடிக்கின்றார். நிலாவினி தடுமாறி இருந்தாலும் கருணாவின் அந்த செயலை தடுக்க முயலவில்லை. தனது வாக்குமூலத்தில் நிலாவினி கூறியிருந்தார், கருணா அந்த நேரத்தில் சிறப்பு தளபதி என்பதால் தன்னால் அவரது அந்த செயலை தடுக்க முடியாதிருந்ததாக. அந்த அத்தியாயம் அத்துடன் முடிந்துவிட்டது. மறுநாள் கருணாவை நிலாவினி சந்தித்த பொழுது கருணா சிரித்தபடி அவருக்கே உரித்தான அந்த நகைச்சுவை கலந்த துணியில் ராத்திரியெல்லாம் அவுட் போல என்று கேட்டிருக்கின்றார். புன்முறுவலோடு தலை குனிந்திருந்தாராம் நிலாவினி. அந்த சம்பவம் நடைபெற்ற 2 நாட்களில் கருணாவின் வீட்டில் தனக்கு நீலப்படம் ஒன்றை போட்டு காண்பித்த கருணா தன்னுடன் முதலாக உறவு கொண்டதாக தனது வாக்குமூலத்தில் நிலாவினி தெரிவித்திருந்தார். அதன் பின்னர் பல தடவைகள் அப்படி நடந்ததாக கூறிய நிலாவினி இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் பகிரங்கமாக கூற முடியாத பல காரியங்களை அந்த விசாரணையின் போது தெரிவித்திருக்கின்றார். கற்பத்தடை மாத்திரைகளை கருணா தனக்கு வழங்கியதாகவும் நிலாவினி கூறியிருக்கின்றார். உங்களிடம் எப்படி இந்த கற்பத்தடை மாத்திரைகள் என்று தான் கேட்ட பொழுது அந்த மாத்திரைகளை தான் பெற்றுக்கொண்டதாக கருணா கூறியிருக்கின்றார். உங்களுக்கென்று மனைவி இருக்கின்ற பொழுது ஏன் என்னுடன் இவ்வாறு நடந்து கொள்கின்றீர்கள் என்று நிலாவினை கேட்டதற்கு கருணா வழங்கியிருந்த பதிலை இந்த நிகழ்ச்சியில் கூறவே முடியாது. நிலாவினியை விசாரித்த தரப்புகள் நிலாவினி வழங்கியிருந்த தகவல்களை உறுதிப்படுத்துவதற்காகவும் நிலாவினி வழங்கியிருந்த வாக்குமூலத்தின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காகவும் விசாரித்திருக்கின்றார்கள். நிலாவினியின் விசாரணைகளின் போது அவர் கூறியதாக நான் தனித்தனியாக பேசிய அந்த 2 விசாரணையாளர்களும் நிறைய விடயங்களை கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அவை அனைத்தையும் இந்த நிகழ்ச்சியில் பகிர முடியாது. வெளியே கூறக்கூடிய சம்பவங்கள் இவைகள் மாத்திரம்தான். என்னுடன் பேசிய அந்த விசாரணையாளர்கள் இருவரும் கூறிய அத்தனை காரியங்களும் ஒலிப்பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதையும் இந்த இடத்தில் கூறி வைக்க விரும்புகின்றேன்.
விடுதலை புலிகள் அமைப்பை பொறுத்தவரையில் தனி மனித ஒழுக்கம் என்கின்ற விடயத்தில் அவர்கள் மிக மிக இறுக்கமாக இருப்பார்கள். ஒரு சிறிய ஒழுக்க மீறலுக்கு கூட மிகப்பெரிய தண்டனைகள் வழங்கப்படும் அந்த அமைப்பினுள். கருணா இந்த புள்ளியில் தவறுவிட்டார் என்பதை சரியான முறையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த அமைப்பு மிகவும் இறுக்கமாக பார்த்த கடைபிடித்து வந்த 3 முக்கிய விடயங்கள் பற்றி முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது ஆயுதம். ஆயுதங்களை கைப்பற்றுவதற்காகவே அந்த அமைப்பின் பலர் உயிர்களை தியாகம் செய்த வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றன. ஆயுத விடயத்தில் அவர்கள் எந்தவித விட்டுக் கொடுப்பையும் இலகுவில் செய்துவிட மாட்டார்கள். அடுத்தது நிதி. தமிழ் மக்கள் தங்களுடைய வியர்வையை, உதிரத்தை, வாழ்க்கையையே முழுவதுமாக அர்ப்பணித்து வழங்கிய நிதியின் ஒவ்வொரு சதமும் கணக்கிடப்பட்டு பொறுப்புணர்வுடன் செலவு செய்யப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் மிக மிக அவதானமாக இருப்பார்கள். மூன்றாவது பெண். தலைமையையும் அந்த தலைமை உருவாக்கி வைத்திருந்த ஒழுக்க கட்டுப்பாட்டையும் நம்பித்தான் தமிழ் இனம் தங்களுடைய பிள்ளைகளை அமைப்புக்கு வழங்கியிருந்தது. எனவே அந்த பிள்ளைகளின் பாதுகாப்பு, அவர்களது கண்ணியம் மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்பட்டு இறுக்கம் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. கருணா சறுக்கிய இடம் இதுதான்.